85% ஆஃப் பலூச்சிஸ்தான் அவங்க கட்டுப்பாட்டில் வந்துடுச்சு. பாகிஸ்தான் ராணுவம் முழுமையாக செயலிழந்துள்ளது பலூச்சிஸ்தானில். போன வாரம் துருக்கி போயிட்டு உல்லாச பயணத்தில் சென்று சல்லாபமாக இருந்து இருக்கிறார் ஆசிமுனிர். ஆசிமுனிர் காட்டிய வழியம்மா பாகிஸ்தான் உடைவது சரியம்மா அப்படின்னு சொல்லி தான் முடிக்கணும் நம்பது. பலூச்சிஸ்தானுக்கு தனி அரசாங்கத்தை வெளியில் ஏதோ ஒரு நாட்டில் அவங்க நிறுவுவாங்க. அதுக்கு 2 நாடு அங்கீகாரம் கொடுத்ததுன்னா நாடு சுதந்திரம் அடைந்து விட்டது என்று அர்த்தம். பாகிஸ்தான் துண்டாடப்பட்டது என்று அர்த்தம். ஒளிந்தது பாகிஸ்தான், முடிந்தது ஆசிமுனிரின் கதை. அதை எப்படி நான் இப்படி ஒளியாட்டியும் எப்படியும் ஆசிமுனிர் கதை மாத்திரம் முடிய போகுதுன்றதுக்கான பல்வேறு அறிகுறிகள் வருகின்றன. டேமில் ஸ்விம்மிங் ட்ரைனிங் கொடுக்குறாங்க தீவிரவாதிகளுக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய டேம்களை இப்படி தற்கொலைப்படை தாக்குதல் பண்ணி டேமை உடைக்கிறது. சரி, டேம் உடைஞ்சா என்ன ஆகும்? நம்ம இருக்கிறது மேலே, பாகிஸ்தான் இருக்கிறது கீழே. தண்ணி உருண்டிட்டு ஓடிச்சுன்னா யாரை போய் அழிக்கும்? சார், 47% பலூச்சிஸ்தான் மக்கள் வறுமையில் வாடுகிறார்கள். அவர்களின் தேவை கருதி நாம் ஏதாவது ஒரு பண உதவி செஞ்சிருப்போம். அந்த பணம் எதுக்கு போச்சோ, என்னத்துக்கு போச்சோ உங்களுக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா? என்ன இது மாதிரி ஒரு பொறுப்பற்றத்தனமாக பேசுகிறீர்கள்? இளைய நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்கள் நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்டான டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். ஜெய்ஹிந்த். வணக்கம். ஜெய்ஹிந்த் சார். பாகிஸ்தான் ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் சொல்லிட்டு இருந்திருக்கீங்க துண்டு துண்டு உடைய போகுது அப்படின்ட்டு. அது இப்போ நிறைய பற்றி எறிவது நம்மளை பார்க்க முடியுது. அது 2ஆ உடையுமா, இல்லை 3ஆ உடையுமா, 4ஆ உடையுமா? உங்களோட கணிப்பு என்ன சார்? கோயிலில் உடைக்கிற தேங்காய் மாதிரி செதற தேங்காய் மாதிரி சொல்கிறீங்க. மொத்தத்தில் உடையும், அது எனக்கு தெரியும். செதற தேங்காய் தான், செதற தேங்காய் தான் உடையும், எனக்கு தெரியும். உடையன்றது எப்படி சொல்கிறேன்டான்னா, பலூச்சிஸ்தானில் கிட்டத்தட்ட அவங்க சொல்லியிருக்கிற, அதாவது போராளி குழுக்கள் கொடுத்துருக்க அறிக்கையிலேருந்து நாங்கள் பார்த்தது 85% ஆஃப் பலூச்சிஸ்தான் அவங்க கட்டுப்பாட்டில் வந்துருச்சு. பாகிஸ்தான் ராணுவம் முழுமையாக செயலிழந்துள்ளது பலூச்சிஸ்தானில். இன்னொரு பக்கம் கைபர் பக்தூன்வால டெய்லி பேசிஸில் கண்டோன்மெண்ட் விட்டு வெளியே வர்றதுக்கு பாகிஸ்தான் ராணுவம் பயப்படுது. ஆசாத் காஷ்மீர், அவங்க சொல்கிற ஆசாத் காஷ்மீர், நம்ம கூப்பிடுறது ஃபார் ஆல் ப்ராக்டிக்கல் பர்பஸஸ் அண்டர்லைன் POJK, பாகிஸ்தான் ஆக்குபைடு ஜம்மு காஷ்மீர் தான். காஷ்மீர் இன்றும் என்றும் என்றென்றும் இந்தியாவின் நிலப்பரப்பு மட்டும்தான். ஆர்டிகல் 317 இருந்தது, அதை நீக்கின முன்னாடியும் POK தான் அது பேர், நீக்கின பிற்பாடும் POK தான் பேர். பாகிஸ்தான் கையில் இருந்தாலும் கவர்மெண்ட் நிலத்தில் யார் பட்டா போட்டு வச்சு உட்கார்ந்தா கூட அது கவர்மெண்ட் நிலம் தான், சொந்த நிலம் ஆகாது. சில பேர் சொல்லிப்பாங்க, ஆனால் ஆகாது. இட் இஸ் இந்தியாஸ் டெரிட்டரி. ஏன்னா நீயே ஆசாத் காஷ்மீர் பேர் வச்சப்பறம் அது உந்தில்ல நீயே டிக்ளேர் பண்ணிட்ட. ஆசாத்னா சுதந்திர காஷ்மீர். அதனால தான் JNUவில் கட்டின அதே கோஷத்தை அங்கே கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ அம்கே மாங்கே ஆசாதி, சீன் கெலேங்கே ஆசாதி, ஆசாதி ஆசாதின்னு கத்திட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் நான் பாட வேண்டிய ஒரு பாட்டு இருக்கு. நம்ம வாசகர்கள் அப்பப்போ பாட்டு நல்லா ரசிக்கிறாங்க. அதனால எனக்கு என் குரலெல்லாம் நல்லா இருக்குன்னு வேற சொல்றாங்க. அந்த பாட்டு என்னடான்னா, எனக்கு தெரிஞ்சு படித்தால் மட்டும் போதுமால பழைய பாட்டு. அண்ணன் காட்டிய வழியம்மா இது அன்பால் விளைந்த சதியம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அது பாகிஸ்தானுக்கு இன்னைக்கு தகுந்த மாதிரி மாற்றணும். நான் மாற்றிருக்கேன். ஆசிமுனிர் காட்டிய வழியம்மா பாகிஸ்தான் உடைவது சரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிக்கணும் நம்ம. ஸோ ஆசிமுனிர் காட்டிய வழி. இதில் வேற இப்போ ஆசிமுனிரை பற்றி ஒரு திடுக்கிடும் தகவல். போன வாரம் துருக்கி போயிட்டு உல்லாச பயணத்தில் சென்று சல்லாபமாக இருந்து இருக்கிறார் ஆசிமுனிர். சல்லாபம்னா லிட்ரலி சல்லாபம். கடுப்பில் உட்காந்துருக்காங்க பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள். ஏண்டா இங்கே நான் உயிருக்கு போராடிட்டு இருக்கேன், அங்கே போய் உனக்கு ஸ்விம்மிங் பூலும் மற்ற விஷயங்களும் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதெல்லாம் சொல்ல முடியாது பப்ளிக் டொமைனில். பார்க்குறவங்க போய் இன்டர்நெட்டை தேடி தெரிஞ்சுக்கிட்டோம் டர்க்கியில் யார் கூட எப்படி இருந்தாருன்னு சொல்லிட்டு. ஸோ ஜாலியோ ஜிம்கானாவா அவர் இருந்திருக்காரு டர்க்கியில். இது நடுவில் பாகிஸ்தான் கையை மீறி எல்லா பிரச்சனைகளும் போய்கொண்டு இருக்கின்றன. 1200 காப்பர் அண்ட் கோல்டு மைன்ஸ் பலூச்சிஸ்தானில் இருக்குது. அதோட முழு கட்டுப்பாடு BLA கண்ட்ரோலில் போயிடுச்சு. 150 கிணறுகள் என்னவோ இருக்குது, எரிவாயு கிணறுகள். அதுவும் அவங்க கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. பல்வேறு நகரங்கள், அதாவது டவுன்கள் பலூச் கண்ட்ரோலில் இருக்குது. மௌலானா ஃபசலுர் ரஹ்மான், பாகிஸ்தானோட முக்கியமான எதிர்கட்சி தலைவர், அவரே என்ன சொல்லியிருக்காரு, த பிரிட் ஆஃப் பாகிஸ்தான் ஸ்டேட்டே இல்லை, பாகிஸ்தான் அரசாங்கத்தின் ஆளுமையே பலூச்சிஸ்தான் இன்னைக்கு காணோம்.
தனிநாடாக மாறிடு. அதுக்கு தோதா மீரியார் பலூச்னு சொல்லிட்டு பலூச் போராளி அவர் அழைச்சிருக்காரு. டிரான்ஸ்நேஷ்னல் கவர்மெண்ட் ஆஃப் பலூச்சிஸ்தானை நாங்கள் நிறுவப் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்டான்னா, பலூச்சிஸ்தானுக்கு தனி அரசாங்கத்தை வந்து வெளியில் ஏதோ ஒரு நாட்டில் அவங்க நிறுவுவாங்க. அதுக்கு 2 நாடு வந்து அங்கீகாரம் கொடுத்ததுன்னா நாடு சுதந்திரம் அடைந்து விட்டது என்று அர்த்தம். பாகிஸ்தான் துண்டாடப்பட்டது என்று அர்த்தம். ஒளிந்தது பாகிஸ்தான், முடிந்தது ஆசிமுனீரின் கதை. அது எப்படின்னு நான் இப்படி ஒளியாட்டியும் எப்படியும் ஆசிமுனீர் கதை மாத்திரம் முடிய போகுதுன்றதுக்கான பல்வேறு அறிகுறிகள் வருகின்றன. கிளாசிஃபைடு பாகிஸ்தான் மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட், லீக் ஆகிருக்கிற ரிப்போர்ட். கிளாசிஃபைடு ரிப்போர்ட் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்காதீங்க. லீக் ஆகிருக்குன்னு அதுக்கப்புறம் நான் சொன்னேன், அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. லீக் ஆகிருக்கிற ரிப்போர்ட் படி என்ன வந்திருக்குன்னு பார்த்தோம்னா, ஐஎஸ்ஐலேருந்தே ஆசிமுனீர் கதையை முடிக்கிறதுக்கு தேரிக்கே தாலிபானுக்கு சுப்பாரி கொடுத்துருக்காங்க. ஆசிமுனீர் தொடர்வது டிஜி ஐஎஸ்ஐக்கு பிடிக்கவில்லை, எனக்கு பிடிக்கல. பிகாஸ் தேர் இஸ் அ டீப் ஸ்டேட் வித்தின் அ ஸ்டேட் வந்து ஐஎஸ்ஐ. ஸோ முடிச்சு விடு கதையை, முடிச்சு விடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே சொல்லுவாங்கல்ல அடிச்சு விடுன்ற மாதிரி அங்கே முடிச்சு விடுன்ட்டு. ஸோ ஒரு ஃபீமேல் தற்கொலைப்படை தாக்குதல் ஆசிமுனீர் மீது நடந்தால் ஆசிமுனீர் வந்து ஜன்னத்து கிடைக்குமான்றது டவுட்டு தான். ஏன்னா பெண்களையும் குழந்தைங்களையும் முதியோரையும் கையில் ஆயுதம் ஏந்தாதவர்களையும் கொன்ன ஒரு கயவனுக்கு ஜன்னத் என்பது அல்லாஹ் என்றும் கொடுக்க மாட்டார். ஏன்னா அவங்க அல்லாஹ்வை நம்புறதுனால நான் சொல்கிறேன். ஏன்னா திருக்குரான்லேயே வந்து அது மாதிரி இல்லை, ஜன்னத்து கிடைக்கும்னு சொல்லிட்டு. அப்பாவிகளை கொன்னா இவனுக்கு ஜன்னத்துன்னு நினச்சிட்டு அவன் கிடைக்கும்னு நினைக்கிறான். பட் டெஃபினட்டாக ஃபீமேல் தற்கொலைப்படை தாக்குதல் ஆசிமுனீர் மீது நடத்தப்படலாம் என்பது அதிகாரப்பூர்வமாக கசிந்துள்ள ஒரு விஷயம். ஸோ ஆசிமுனீர் நாட்கள் எண்ணப்படுகின்றன. இப்படி இருந்தாலுமே இந்த டைமில் அங்கே போய் உல்லாசமாக இருக்கிறது ரொம்ப அவசியமாக சார். அதனால தான் அங்கே போய் உல்லாசமாக அணையிற விளக்கு பிரகாசமாக எரியும்னு சொல்லுவாங்க. எந்த மீனிங்கில் சார்? சார் நீங்கள் எந்த மீனிங்கில் எடுத்துக்கிட்டாலும் நாம் பொறுப்பு இல்லை. இதுக்கு நிர்வாகம் பொறுப்பல்ல, அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நான் சொன்னது ஆசிமுனீர் வந்து அவங்க நாட்டில் பேர் இன் மைண்ட் பலூச்சுகள் அவரை கொல்லணும்னு இல்லை, அவனை கொல்லணும்னு இல்லை. கைபர் பக்தூன்வால இருக்க தஹ்ரீக் தாலிபான் தான் அவனை போடணும்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காங்க. அதுக்கு சுப்பாரி யாரு கொடுத்துருக்காங்களான்னா தஹ்ரீக் தாலிபானில் இந்த மேசூத், அந்த மேசூதுன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு, அவங்க குழு இருக்கு. அந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் அதை கொடுத்துருக்காங்க. ஒரு காலத்தில் அவங்க ஸ்வாத்து, சமன் வேலி, பன்னு ஏரியா இதுலெல்லாம் அவங்க பேர் போனவங்க. அந்த ட்ரைபு, மேசூத் ட்ரைபு, அவங்களுக்கு தான், அவங்க தான் பாகிஸ்தான் இராணுவத்தால் பெருசாக அடி வாங்கினவங்க. ஆசிமுனீர் வந்து காஷ்மீர் இஸ் அவர் ஜகுலார் வெயின் அப்படின்னாரு. ஜகுலார் வெயின்னா தலைக்கும் உடம்புக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான நரம்பு வந்து காஷ்மீர் தான் அப்படின்னாரு. சரி, உன் தலை தப்பு தான் பார்க்கலாம், காஷ்மீரை பத்திரம் அப்புறம் யோசிப்பேன். அப்படி பார்த்தா காஷ்மீரும் கண்ட்ரோலில் இல்லை. அங்கே வந்து 38 அம்ச கோரிக்கையை வச்சு போராட்டம் நடந்துட்டுருக்கு. நேற்று ராவல்கோட்டில் நேற்று 9 பேரை சுட்டு கொண்டுட்டாங்க பொதுமக்களை. இன்னைக்கு பாகிஸ்தானில் நடந்துட்டு இருக்கிறது வந்து தீவிரவாதம் அல்ல, இட் இஸ் இன்சர்ஜென்சி. இன்சர்ஜென்சிக்கும் தீவிரவாதத்துக்கும் வித்தியாசம் என்னவென்றால், மக்கள் ஆதரவுடன் கிளர்ச்சி நடந்தால் அது பேர் இன்சர்ஜென்சி. அது கொரில்லா வார்ஃபேராக கூட இருக்கலாம், மறைந்திருந்து தாக்குதல் கூட இருக்கலாம், அதை வந்து தற்கொலைப்படை தாக்குதல்களாகவும் இருக்கலாம். ஆனால் அந்த தற்கொலைப்படை தாக்குதல் செய்வதற்கும் கொரில்லா தாக்குதல் செய்யும் குழுக்களுக்கும் மக்கள் ஆதரவு, அங்கே லோக்கல் மக்கள் ஆதரவு கிடைத்து அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் திரும்பினால் அது பேர் இன்சர்ஜென்சி. உள்நாட்டு கலவரம், உள்நாட்டு அமளி, அந்த நிலையை பாகிஸ்தான் எட்டிவிட்டது. இந்த நிலையில் பாகிஸ்தான் வந்து அவன் பேர் ஹாரிஸ் தர் அப்படின்னு நினைக்கிறேன், சஜாத் மீர் ஹாரிஸ் தர், இவங்கெல்லாம் வச்சு டேமில் ஸ்விம்மிங் ட்ரைனிங் கொடுக்குறாங்க தீவிரவாதிகளுக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய டேம்களை வந்து எப்படி தற்கொலைப்படை தாக்குதல் பண்ணி டேமை உடைக்கிறதுன்னு சொல்லிட்டு. சரி, டேம் உடைஞ்சா என்ன ஆகும்? நம்ம இருக்கிறது மேலே, பாகிஸ்தான் இருக்கிறது கீழே. தண்ணி உருண்டுட்டு ஓடிச்சுன்னா யாரை போய் அழிக்கும்?
பாகிஸ்தான் இதுதான் முட்டில மூளைன்னு சொல்றது பாகிஸ்தான்காரனுக்கு. ஏன்னா உன் நாட்டை தான்டா இன்டென்டேட் பண்ணோம். இஃப் இந்தியா வாண்ட் தே கேன் ஃப்ளட் பாகிஸ்தான் சொல்லுவாங்க. சைனா நினச்சா கூட பண்ண முடியாது. சைனா என்ன நினச்சாலும் அவன் எந்த டேம் கட்டணும்னு நினச்சாலும் உலகத்திலேயே பெரிய டேம் கட்டிகிட்டு இருக்கான். பிரம்மபுத்திராவா சார்? பிரம்மபுத்திரா பேசினில் கட்டிகிட்டு இருக்கான். அருணாச்சல் கிட்ட 50 கிலோமீட்டருக்கு அந்த சைடு கட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனால் சிஸ்மிக் ஜோனில் கட்டுறான். அது எப்போனாலும் உடஞ்சிடும். ஆல்ரெடி கட்டும் போதே கிராக் ஆகிருக்கு. 2033 கட்டி முடிக்கிறதுக்கான பிளான் ஆல்ரெடி கிராக் வந்துடுச்சு. இப்போ புதுசாக கட்ட போகிறான்னா நீ கட்டு, அது கிராக் ஆகும். கட்டு கிராக் ஆகும். ட்ரில் பண்ணாலே கிராக் ஆகும் சார். கிரவுண்டை ட்ரில் பண்ணாலே கிராக் ஆகும். சிஸ்மிக் ஆக்டிவிட்டி இருக்கிற ஏரியாவில் அது ஃபிஷர்ஸ் இருக்குது. ராக்கில் வந்து அந்த பாறைகளில் வந்து வெற்றிடம் நிறைய இருக்குது. டைல்ஸில் வந்து கீழே ஒழுங்காக ஒட்டலைன்னா ஒரு சவுண்ட் வரும் டொக்குன்னு. அது மாதிரி வந்து எர்த்தோட சர்ஃபேஸ் வந்து ஹார்டனா இல்லைன்னா அங்கே ஃபிஷர்ஸ் இருந்ததுன்னா எந்த இதுவுமே ஸ்ட்ராங்காக வந்து நீங்கள் மேலே கான்கிரீட் போட்டு ட்ரில் பண்ணி அதில் டேம் கட்டினீங்க என்ன ஆகும்? மெதுவாக விரிசல் விட ஆரம்பிக்கும். ஆல்ரெடி 3 கார்ஜஸ் டேம்னு ஒன்று கட்டி வச்சுருக்கானுங்க. அந்த டேம் மேலே கட்டியிருக்கிற இது வந்து சவுத் சைனா கிட்ட அந்த டேம் கட்டியிருக்கிறது. அது மெதுவாக வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்க வேண்டிய டேம் லைட்டாக உள்வாங்கியிருக்கு. ஒரு பக்கம் சேவர் பின்னு வந்திருக்கு, இன்னொரு பக்கம் முன்னே வந்திருக்கு. ஸோ சைனா எடுக்கக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே தண்ணி வாட்டர் வார்ஸ் ஹைட்ரோ வார்ஸ் பேசிஸில் தான். இந்தியா ஹைட்ரோ வார்ஸ் பண்ணோன்ற தேவையே இல்லை. இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை பற்றி பல பேருக்கு தெரியாத உண்மை என்னடான்னா அது காலாவதி ஆகி 2020 காலாவதி ஆகிடுச்சு. ஓகே சார். இப்போ இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிக்காக எதுக்கு சார் பாகிஸ்தான் போய் நம்மளுக்காக ஏதோ காசு கட்டிட்டு இருக்க மாதிரி நியூஸ் வருது இல்லை சார்? அது கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணோன்னா கட்டி தானே சார் ஆகணும். அவன் பண்ணட்டும். எந்த கோர்ட்டில் சார் போட்டானுங்க? இன்டர்நேஷ்னல் ஆர்பிட்ரேஷன் கோர்ட்டுக்கு போவாங்க. அங்கே போய் கத்துவாங்க. அதில் விக்கு போட்டு எவனோ ஒருத்தன் வந்து இந்த வந்து பேசுவான். எப்படியும் நம்ம ஹரிஷால் அனுப்புவோம். நம்ம அவர் $1 வேலை பார்ப்பாரு. அதே பாகிஸ்தான்காரனுக்கு ஒரு அவருக்கு $5000 கட்டுவாங்க அவங்க. ஆனால் அவன் பாகிஸ்தானி, அவனை கூப்பிட்டுக்கிறது அவன் நாட்டோட தேவைக்கு போராடுறதுக்கே அவன் லண்டன்லேருந்து தான். அவன் பாகிஸ்தானில் இருக்க மாட்டான், லண்டன்லேருந்து வந்து அப்பீர் ஆவான். அஃப்கோர்ஸ் ஹரிஷாலையும் லண்டனில் தான் இருக்கார் இப்போது. பட் ஆனால் அவர் $1 தான் வாங்குவார். உதாரணம் குல்பூஷன் ஜாதவ் கேஸில் காலம் சென்ற இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சுஷ்மா ஸ்வராஜ் வந்து உங்கள் ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டாங்க. $1 சொன்னாங்க. யார்? இவர் ஹரிஷ் சால்வே. கேஸ் முடிஞ்ச உடனே $1 மறக்காமல் அவங்களும் கொடுத்தாங்களாம். அந்த $1 இன்னும் அந்த நாணயத்தை பத்திரமா வச்சுட்டு இருக்காரு. ஒரு அவருக்கு பல $1000 வாங்கினா பாகிஸ்தான்காரன் கேஸை தோத்தாச்சு, காசு வந்தாச்சு. ஸோ இன்னொரு திடுக்கிடும் தகவல் சொல்கிறேன். பாகிஸ்தான் இராணுவ தளபதிகள் 25 பேருக்கு சுவிஸ் பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு. அப்பா, பல $1 மில்லியன் அளவுக்கான காசு சேர்த்து வச்சுருக்காங்க. இதில் ஆசிமுனீர் பேரும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் கன்ஃபார்மாக பர்வேஸ் முஷரஃப் பேர் இருக்குது, ஆசிப் பாஜ்வா பேர் இருக்குது, இவங்க பேரெல்லாம் இருக்குது. இப்போது சௌத்ரி அஷ்ரஃப்னு சொல்லிட்டு டிஜி ஐஎஸ்பிஆர் இருக்கான் பாருங்க. அவன் அப்போ வந்து தேடப்படும் பயங்கரவாதி புள்ள பாகிஸ்தான் இராணுவத்தோட டிஜி ஐஎஸ்பிஆர், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் இன்டர் சர்வீஸ் பப்ளிக் ரிலேஷன்ஸோட மேஜர் ஜெனரல். அங்கே யார் இராணுவ அதிகாரி யார் தீவிரவாதின்னு விவஸ்தையே இல்லாமல் போயிட்டுருக்கு. ஆனால் பலூச்சிஸ்தானில் பார்க்குற எந்த திக்கில் பார்த்தாலும் அடிக்கிறாங்க. இதுக்கு கரெக்டாக இந்தியா பாட வேண்டிய பாட்டு ஆசிமுனீர் பார்த்து போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு உனக்கு எனக்கு இருக்கு அட பொல்லாத மனக்கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு பழைய பாட்டு ஒன்று இருக்கு. அவன் போட்ட கணக்கு எல்லாமே இன்னைக்கு ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் கைபர் பக்துன்வா ஓப்பனாக சொல்கிறாங்க, டிசம்பர் மாதத்துக்கெல்லாம் பலூச்சிஸ்தான்லாம் 5 லட்சம் பேர் ரெடி, இராணுவம் ரெடி பாகிஸ்தானை துரத்தி அடிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் கேள்வி, அவங்களுக்கு வெப்பன் எங்கேருந்து சார் வரும்னு கேட்டுறாதீங்க. நீங்கள் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதுதானே கேள்வி. வரும். பிளேட்டில் வடை வந்துதா இட்லி வந்துதான்னு மாத்திரம்தான் நம்மளுக்கு கேள்வி. எங்கேருந்து வந்ததுன்றலாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. அதான் சார் குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே. என்ன குற்றச்சாட்டு? இந்த இந்தியா தான் வந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு. நீ பண்ணுறது எங்கள் மேலே சொன்னால் நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும்? மனிதாபிமான அடிப்படையில் ஹியூமனிடேரியன் ஹெய்ட் நம்ம ஏதாவது கொடுத்துருப்போம். ஆமாம். என்ன சார்? சார் 47% பலூச்சிஸ்தான் மக்கள் வறுமையில் வாடுகிறார்கள். அவர்களின் தேவை கருதி நாம் ஏதாவது ஒரு பண உதவி செஞ்சுருப்போம். அந்த பணம் வந்து எதுக்கு போச்சோ என்னத்துக்கு போச்சோ உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா? என்ன இது மாதிரி ஒரு பொறுப்பற்றத்தனமாக பேசுகிறீர்கள்? அது நியாயம் அல்ல. இந்தியா சைலண்டாக வேலை பார்க்குறதுல கில்லாடி சார் உண்மையாலுமே. நம்ம வந்து ஹியூமனிட்டி மனிதாபிமான அடிப்படையில் மட்டும்தான் எந்த உதவியும் நம்ம செய்வோம்.
நம்ம போய் அங்கே அவங்க வெப்பன் கொடுத்தோன்றது பாகிஸ்தான் துப்பு இருந்தால், தெம்பு இருந்தால், திராணி இருந்தால் காட்டட்டும். ஒரு இந்தியன் மார்க் போட்ட வெப்பனாவது அவன் கையில் இது வரைக்கும் கிடைச்சிருக்கு. சார் கொடுக்க முடியும். ஆனால் நம்ம இந்தியாவுக்குள்ள வர எல்லா தீவிரவாதிகிட்டையும் பாகிஸ்தான் மார்க் போட்ட வெப்பனும் புல்லட்டும் தானே கிடைச்சிட்டு இருக்கு. இதுதான் எல்லை தாண்டிய பயங்கரவாதம். இந்தியா மீது அவங்க பழி சொல்றது எப்படி நியாயம்? நீங்க பாகிஸ்தானியாக மாறிட்டு வரீங்க. இல்லை சார், என்ன சார், டோன்ட் பி அ பாகிஸ்தான் சிம்பத்தைசர். ஐ ஸ்ட்ராங்லி கண்டம் யூ. நிச்சயமா சார். பட் இருந்தாலுமே அங்கே இருக்கவங்க குற்றச்சாட்டு வைக்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து எங்கள் நாங்கள் இந்தியா இதை வந்து லிட்டரலாக இங்கிலீஷில் சொல்கிறது பாட் காலிங் த கெட்டில் பிளாக் அப்படின்வாங்க. ஆமாம் சார், லாஸ்ட் டைம் கூட சொல்லியிருந்தீங்க. யாரை சொல்லணும்னு விவசாயம் இல்லாமல் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ குற்றச்சாட்டு வைக்கிறது கூட என்னென்னா, பிஓகேல வந்து 8000 ரேஞ்சர்ஸ் இறக்கியிருக்காங்க சார் பஞ்சாப்ல இருந்து. இறக்கட்டும். அங்கே நடக்கக்கூடிய கலவரத்துக்கு எல்லா காரணமே இந்தியா தான். இந்தியா வச்சு தான் வந்து இந்த கலவரத்தை இடமே உந்து இல்லை நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்தியா தான், இந்தியா தான்டா, இந்தியா தான்டா. அது இடமே உந்து இல்லை. நீயே அது பேர் ஆசாத் காஷ்மீர் தான் வச்சிருக்க. அங்கே இருக்கக்கூடிய 53 பேர் கொண்ட அந்த நேஷனல் அசம்பிளி, ஆசாத் காஷ்மீரோட அசம்பிளியில் 12 பஞ்சாபிகளை ஏன் எலெக்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன்? 12 பேர் வந்து பஞ்சாப்லேருந்து போயிட்டு அங்கேயே மெம்பராக உட்காரணும் சொல்லுங்க எனக்கு. ஒரு மௌலானா ஒருத்தர் உட்காருவாராம், ஒரு லேடிஸ்க்கு வந்து 5 சீட் என்னவோ, ஒரு மௌலானாக்கு சீட்டு, திரும்பி வெளிநாடு வாழ் காஷ்மீரிக்கு ஒரு சீட்டு, 38 பேர் வந்து ஜென்ரல் ஏரியா, ஜென்ரல் கான்ஸ்டுவன்சி. ஸோ இப்படி பிரித்து வச்சுருக்கீங்களே, எதுக்குடா பிரித்து வச்சுருக்கீங்க? சொல்லுங்க சார். ஏன் பஞ்சாபிகள் போயிட்டு காஷ்மீர் அசம்பிளியில் உட்கார வேண்டிய தேவை என்ன? ஒரு கண்ட்ரோல் இருக்கணும் தான் சார். கண்ட்ரோல் இருக்கணும்ல. என்ன கண்ட்ரோலு? ஆசாத் காஷ்மீர் அவங்களோட அப்படி, அதனால தான் கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுச்சு. லூஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி வரும் ஒரு பாட்டு. ஹவு டு லூஸ் கண்ட்ரோல் அசிமுனீர் அப்படின்னு சொல்லி தான் பாடணும். இப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது ஏன் அசிமுனிருக்கு வந்து முட்டு கொடுத்து அந்த முக்கியமாக அமெரிக்கா மாதிரி கண்ட்ரிஸ்லாம் வெயிட் பண்ணியிருக்காங்க? அதாவது அமெரிக்கா முட்டு கொடுக்கறதுக்கான காரணங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னும் பாகிஸ்தான் வந்து இன்னும் என்ன நல்லவன் நம்பிட்டு இருக்கல அப்படின்னு, என்ன பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்கல அப்படின்னு. அது மாதிரி இன்னும் பாகிஸ்தானோட பூகோளம் வந்து முக்கியமான ஒரு இது இருக்கு, அதுக்கான ஒரு தேவை இருக்கு. பூகோள அடிப்படையில் பாகிஸ்தான் முக்கியமான உலகத்தின் மையமாக திகழ்கிறது. அந்த பக்கம் சைனா, இந்த பக்கம் மேற்காசியா, அந்த பக்கம் ரஷ்யாவை கட்டுப்படுத்தும் விதத்தில் ஆப்கானிஸ்தானை எங்கள் கைப்பாவையாக நாங்கள் வைத்திருந்தோம். ஒரு வெங்காயமும் இல்லை. ஆப்கானிஸ்தான் போட்டி ஒன்று அடின்னு அடிச்சுட்டு இருக்கான். ஒரு காலத்துல இங்க இருந்து தாலிபானை ஏவி விட்டு அங்க ஆட்சியை பிடிச்சானுங்க. இன்னைக்கு அதே தாலிபான் இங்க ஏவி விட்டு இவன் ஆட்சியை உதன்னு வாசிட்டு இருக்கான். விதி வலியது. இட்ஸ் அ சைக்கிள், இட்ஸ் அ விஷியஸ் சைக்கிள். தீவிரவாதத்தை வந்து அதை வந்து வளர்த்து விட்டீங்கன்னா இட் இஸ் அ ஃப்ராங்கன்ஸ்டீன் மான்ஸ்டர். மாட்டை கடிச்சு கடைசியில் எதை கடிக்குதுன்னு தெரியாமல் உங்களே கடிக்கும். அது நெவர். டெரரிசம் கேன் நாட் பி அ ஸ்டேட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு நாட்டோட கொள்கையாக தீவிரவாதத்தை யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ அதாலேயே பாதிக்கப்படுவாங்க. இதுதான் வரலாறு. அது எந்த நாடாக இருந்தாலும். அப்பேற்பட்ட முகல் சாம்ராஜ்யத்தில் கூட அடிப்படைவாதம் தலை தூக்குன காலத்தில் முகல் மன்னர்களை இந்துக்கள் குருடர்களாக்கல. முகல் கோர்ட்டில் இருந்த அதிகாரிகள் தான் குருடர்களாக்குனாங்க. கண்ணை, ஒரு எம்பரரோட கண்ணையே வந்து சுட்டுட்டாங்க கம்பியை காட்சி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ டெரரிசம் as a ஸ்டேட் பாலிசி அப்படின்னு யார் கையில் எடுத்திருக்காங்களோ, உலகத்தில் எங்கெல்லாம் கையில் எடுத்திருக்காங்களோ, தீவிரவாதத்தை வைத்து அரசியல், பொருளாதார, இராணுவ நம்ம எடுத்துக்கொண்ட கொள்கைகளை அடைய முடியும் என்ற ஒரு எண்ணம் கொண்ட எந்த நாடாக இருந்தாலும் அது தோல்வியில் தான் முடிந்திருக்கிறது. தற்காலிகமான வெற்றிகள் பார்த்துருப்பாங்க, நிரந்தர வெற்றியாக அது மாறவே மாறாது எங்கேயுமே. அல்கைதா உருவாக்கின அமெரிக்கா கற்றுக்கொண்ட பாடமும் இதுதான். ஐசிஸா உருவாக்கின அமெரிக்கா கற்றுக்கொண்ட பாடமும் இதுதான். உலகத்தில் இருக்க எல்லா தீவிரவாத அமைப்புகளுக்கும் தந்தை அமெரிக்கா, தாய் பாகிஸ்தான், பிரசவம் பார்த்த மிட்வைஃப் சவுதி அரேபியா. ஆனால் செவிலித்தாய்கள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் ஈராக்காக இருந்திருக்கலாம், ஒரு காலத்தில் ஈஜிப்டாக இருந்திருக்கலாம், சில நேரங்கள் ஆப்கானிஸ்தானாக இருந்திருக்கலாம். செவிலித்தாய்கள் மாறிட்டே இருப்பாங்க. அதுக்காக சர்கேட் மதர்ஸ், அந்த தீவிரவாதன்ற கருவை ஏந்திரவங்க வந்து அது மாறும். ஆனால் அடிப்படை வந்து ஒரு காலத்தில் பிரிட்டன்னு சொல்லுவாங்க. அந்த பிரிட்டனுடைய வெற்றிடத்தை நிரப்பறதுக்கு வந்த தந்தை, தீவிரவாதத்தின் தந்தை அமெரிக்கா, தாய் பாகிஸ்தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலை சிறந்த திகழக்கூடிய தீவிரவாத அமைப்புகளுக்கும் பாகிஸ்தான் ஒரு முக்கியமான ஒரு மையப்புள்ளி.
அதை நீங்கள் மறந்துடவே கூடாது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு தேவர் கண்ட்ரோலிங் 4 to 5 கோல்டன் ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் கோல்டன் கிரிசன்ட்ஸ். போதைப்பொருள், ஸ்மால் ஆர்ம்ஸ் கடத்துறது, இதெல்லாம் வந்து 3 நாடுகள். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான், பங்களாதேஷ், பர்மா, லாவோஸ், கம்போடியா, அந்த ஏரியா ஃபுல்லா, நேபாள், இது ஒரு ஆக்சிஸு. அதே மாதிரி லாவோஸ், கம்போடியா, வியட்நாம், அது ஒரு ஆக்சிஸு. இது மாதிரி பல ஆக்சிஸுகளை பாகிஸ்தான் ஒரு காலத்தில் ஆப்பிரிக்கா உட்பட பல ஆக்சிஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க. பாகிஸ்தான் ISI கப்பல் இருக்கு சார். ஸோ பாகிஸ்தான் வந்து பேங்க் ரன் பண்ணுறான் சார். பாகிஸ்தான் ISI ஹபீபன் மெஹ்ரான் பேங்க் தெரியுமா உங்களுக்கு? பேங்க் ரன் பண்ணுறாங்க. ISIக்கு வந்து பணம் உற்பத்தி ஆகிறது வந்து டைரக்ட் சோர்ஸில் அரசாங்கம் கொடுக்குற பட்ஜெட்டோட இன்டைரக்ட் சோர்ஸில் போதைப் பொருள் மூலமாகவும், ஸ்மால் ஆர்ம்ஸ் விற்கிறது மூலமாகவும், கள்ளக்கடத்தல் மூலமாகவும் வரக்கூடிய பணம் என்பது மிகப்பெரிய தொகை. ஸோ அப்படிப்பட்ட ISI வந்து உலக தீவிரவாதத்துக்கு ஐ திங்க் BCCIன்னு ஒரு பேங்க் இருந்தது. கிரிக்கெட் வாரியர்னு நினச்சிடாதீங்க. பேங்க் ஆஃப் காமர்ஸ்ன்னு ஸ்டார்ட் ஆகும் அதோட பேர். US இருந்தது. அந்த பர்டிகுலர் பேங்க் வந்து கான்ட்ராஸ் ரெபல்ஸ்னால் நிக்கராகுவாவில் இருந்த ரெபல்ஸுக்கு பணம் கொடுக்கறதுக்கு அவங்கள ஒரு காலத்தில் யூஸ் பண்ணாங்க அமெரிக்கா. ஸோ பாகிஸ்தான் ஆட்சிகள் மாற்றங்களுக்கு பேங்க்குகள், ISI நடத்தும் பேங்க்குகள் உதவி இருக்கின்றன. பெனசீர் பூட்டோட ஆட்சியை கலைக்கிறதுக்கு ஐ திங்க் மெஹ்ரான் பேங்க் அப்படின்னு நினைக்கிறேன். மெஹ்ரான் பேங்க் வந்து பணம் ஃபண்ட் பண்ணிச்சு எதிர்கட்சிகளுக்கு. ISIயின் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க மெஹ்ரான் பேங்க் வந்து எதிர்கட்சிகளுக்கு பணம் கொடுத்தாங்க ஆளுங்கட்சியை தோக்கடிக்கிறதுக்கு. ஸோ இட்ஸ் அ டீப் ஸ்டேட். இன்னைக்கு அந்த ISI கூட தான் வந்து ஆசிமுனீர் மோதிட்டு இருக்காரு. தாக்குப்பிடிக்க முடியுமா? இன்னைக்கு கராச்சி கோர் கமாண்டருக்கும், ஏற்கனவே நான் சொன்னதுதான், கராச்சி கோர் கமாண்டர் வந்து என்னால் வந்து கட்டுப்படுத்த முடியாது சிந்த 30% உணவு பற்றாக்குறை பாகிஸ்தானில் இருக்கு. டெட் ஸ்டோரேஜ். மொசதிக் மாலிக்னு சொல்லிட்டு அவங்களோட அமைச்சர், நாங்கள் இண்டஸ் நதி நீர் கொடுக்கவில்லை என்றால் கைகளை வெட்டி விடுவோம். யார் கையை? ஆசிமுனீர் கையை போய் முதல்ல வெட்டு. யார் கையை போய் வெட்டுவேன்? இப்போ வந்து கிஷன்கங்கா வாட்டர் வந்து பாகிஸ்தானுக்குள்ளே போகுது. நம்ம கிஷன்கங்காலேருந்து போகிற தண்ணி பாகிஸ்தானுக்குள்ளே நுழையும், சட்லஜ். அது நுழையிற இடத்துல அங்கே ஒரு டேம் கட்டியிருக்காங்க சைனா உதவியால். அது பெரிய ப்ராஜெக்ட். அது கிட்டத்தட்ட 1000 மெகாவாட் மின்சார உற்பத்தி பண்ணக்கூடிய ப்ராஜெக்டை மூடிட்டாங்க. லீக் இருக்கு, டேம்ல லீக் இருக்கு. சைனா கட்டுறதுக்கு வாரண்டி கேரண்டி இல்லைன்னு சொல்றதுக்கு இது ஒரு உதாரணம். லீக் இருக்கு. இன்னைக்கு சிபெக் காரிடார் பலூச்சிஸ்தான்ல சைனா எங்கெல்லாம் வந்து கனிம வளங்களை சுரண்டிட்டு இருந்தாங்களோ அங்கெல்லாம் நிலுவைக்கு வந்துருச்சு. சைனாக்காரன் திரும்பி ஓடுறான், துண்டை காணும் துணியை காணும்னு கட்டிக்கிட்டு. சைனா இந்தியாவுக்கு செக் வைக்கலான்னு கோதாருக்கு வந்தான். நம்ம என்ன பண்ணோம்? மலாக்கா ஸ்டேட்ஸ் கிட்ட இந்தோனேஷியாவுக்கு போயிட்டு அஸ்த்ரா மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமையும் பிரம்மோஸையும் கொடுத்துட்டு, வியட்நாமுக்கும் கொடுத்துட்டு, இந்த சைடு நம்மளும் வந்து ஒரு புது பேஸ் கிரேட் நிக்கோபார் ஐலாண்டில் பேஸை கட்டி வச்சுக்கிட்டு போராசா இப்போ பரவாயில்ல போ. ஆனால் ஒரு ட்ரங்க் அண்ட் டிரைவ் ஒருத்தன் வண்டியில் போயிட்டு இருக்கான். டாஸ்மாக் கடையிலே யூனிஃபார்ம் போட்டவர் ஒருத்தர் வந்து பைக் எடு போ பரவாயில்ல போ அப்படின்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? இவன் இங்கே பிடிப்பானா, இல்லை நெக்ஸ்ட்டு இதில் வந்து போட்டு கொடுத்துருவாங்களா, இல்லை அங்கே வச்சு பார்ப்பாங்களா? ஐயையோ இதுக்கு 150 ரூபா அழுகணும், அதுக்கு 1000 ரூபா அழுகணுமா? இப்படி தானே நினைப்பாங்க. மைண்ட் செட் இப்படி தானே இருக்கும். இது ஒரு டைமில் தமிழ்நாடு நடந்ததா இல்லையா? நானே பல்வேறு முறை நான் வந்து ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் வரதுனால இது மாதிரி ஃப்ரைடே அது மாதிரி போகிறதா இருந்தால் ஒரு பர்டிகுலர் டாஸ்மாக் கடை பக்கத்தில் வந்து பிரபலமான ஒரு பேக்கரியில் முறுக்கு இதெல்லாம் விற்கிற கடையெல்லாம் இருக்குது. டீக்கு ஆக்சுவலாக அவங்க வந்து டீக்கு தான் ஃபேமஸ். அவங்களோட இது அங்கங்கே திறந்து வச்சுருக்காங்க. நான் அந்த கடையில் போயிட்டு சிப்ஸ் வாங்கிட்டு ஒரு நாள் வரேன். அன்றைக்கி இந்த ஒரு அதிகாரி ஒருத்தர் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டார், செக் போஸ்ட் 3 வாட்டி வச்சு ஊதுன்னா இருந்தால் தானே ஊதுறதுக்கு. கடைசியில் சொன்னார் பாருங்க, அதிகாரி சொன்னார், அந்த செக் பண்ண அதிகாரி, 30 ரூபா வேஸ்ட் ஆக்கிட்டீங்க அப்படின்ட்டு. நீ ஊதுன்னு சொன்ன, நான் ஊதுனேன், இருந்தால் வரப்போகுது, இல்லாதது எப்படி வரும்? பேக்கரி பக்கத்தில் நின்னது தப்பு. ஸோ
பாகிஸ்தான் இன்னைக்கு வந்து இது மாதிரியான அவங்க வந்து எல்லாம் என் கண்ட்ரோலில் இருக்க வேண்டும், எல்லாம் என் கைப்பாவைகளாக இருக்க வேண்டும், ஆட்சி அதிகாரம் என் கையில் இருக்கணும், பாராளுமன்றத்தை நான் கட்டுப்படுத்தணும், அங்கே எக்கானமியை நான் தான் கட்டுப்படுத்தணும், பொருளாதாரத்தை வந்து நான் தான் மேம்படுத்தணும். உதாரணத்துக்கு நதிநீர், அதாவது நீர் மேலாண்மை மற்றும் இது மின்சாரம் குழு, அது என்ன கழகம், அதோட தலைவர் யார் தெரியுங்களா? ஒரு இராணுவ அதிகாரி. ஓகே சார். சார் உங்கள் அற்புதமான கருத்துக்களை இளைய பார்த்துருக்கு. மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த். நன்றி. ஜெய்ஹிந்த்.